மக்களே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் நம்ம போட்டிருந்தோம். அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 29 கேஜி மேலே போயிடுச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்துராஜின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி போகணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், வந்து ஒரு தெளிவாக இருக்கும். இப்போ ஸ்பாஞ்ச் கேக் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் வந்து ஒரு 4 பொருள் தாங்க, முக்கியமான பொருள். அது என்னென்னு பார்த்துடலாம். தேவையான ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு 150 கிராம் வந்து மைதா வச்சுருக்குறோம். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை வந்து ஒரு 150 அளவுக்கு வச்சுருக்குறோம். கேக் ஜெல் வந்து ஒரு 10 கிராம் வச்சுருக்குறோம். நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் வந்து பீட் பண்ணுறது, பேட்டர் ரெடி பண்ணுறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஓடிஜி வேணும். என்னோடய வந்து பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க. நான் வந்து கண்டிப்பாக இது வந்து கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி தான் அந்த ஓடிஜி நான் வாங்கினேன். நான் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அகர ஓடிஜி வந்து இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில் அதை செக் பண்ணிக்கலாம், நம்ம வீடியோவில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி நம்ம என்ன டைமு எனக்கு வந்து எப்படி செட் ஆகும்னு சொல்லி நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் காட்டுறேன். ஓடிஜி வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஓடிஜி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஃப்ரீ ஹீட் பார்த்தீங்கன்னா 178 வந்து டிகிரி வச்சுருக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராடு வந்து கீழே ரெண்டுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொட்டேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வந்து ஓடிஜி ஓவனும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும். டிகிரி வந்து அந்த செட் அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து எக் ஒரு 4 உடச்சிக்கலாம். அதில் இந்த எக் வந்து உடச்சிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாத்திரத்தில் வந்து எதுவுமே ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேக் ஜெல் வந்து ஒரு 10 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையிலேயே. ஒவ்வொருத்தரும் வந்து கேக் ஜெல் வந்து முட்டையெல்லாம் பீட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துவாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. இது வந்து பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போயே வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 150 கிராம் சர்க்கரை, 10 கிராம் வந்து கேக் ஜெல்லு, அது வந்து 4 முட்டை போட்டுக்கிறோம். இப்போ 4 முட்டை அந்த சர்க்கரை கேக் ஜெல்லு மூணையும் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு, வெள்ளையாக வர அளவுக்கு நம்ம அடிச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கம்பெனி வந்து சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இந்த கேக்குக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓவராக இருக்கும் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம இதிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 மூடி எடுத்துக்கிறோம். 1 kg போதும். இந்த முட்டையோடைய ஸ்மெல்லாம் வராது கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்பீடில் போட்டு நம்ம அடிச்சிட்டோம். முட்டை ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்பீடை வந்து அதிகம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீட்டர் வந்து நம்ம முட்டையும் சர்க்கரை கேக் ஜெல்லாம் போட்டு அடித்தோம். எந்த பதத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கதா, இந்த ரிப்பன் கண்டஸ்டிங்க்கு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்துலையும் கண்டுபிடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பியூராக ஒயிட்டாக இருக்கும். அப்படின்னு கடையில் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பியூராக ஒயிட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பு போதும். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 40 ஒரு 50 கிராம் ஆயில் இருக்கும். அது வாசனான ஆயில். இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்தோம்னா பஸ் ஸ்பீடில் போட்டு சும்மா ஒரு ஓட்டிக்கணும். 1 நிமிஷத்துக்கு, ஒரு 10 செகண்டுக்கு, 20 செகண்டுக்கு. ஆயில் போட்டோன்னா ஒரு 10 செகண்டுக்கு ஓட்டினா போதும். ரொம்ப ஓட்டணுமா வந்து ஓவர் பீட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மைதா மாவு வந்து 150 கிராம் சளிச்சு வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு டைம் 2 டைம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வந்து 3 டைமாக நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பேக்கில். பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு ஓட்டாதீங்க. சும்மா இப்படி பண்ணிவிட்டு இதில் மாவு இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க, இல்லை மாவு பறக்கும். ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் தான் எதுவும் ஓட்டணும். ரொம்ப ஓட்டக்கூடாது. சும்மா அந்த முட்டையில் வந்து இந்த மாவு மிக்ஸ் ஆனால் போதும். அது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். இந்த வந்து நம்ம அந்த அகரம் வந்து ஹேண்ட் மிக்சர் வச்சுருக்கோம். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா வந்து
நல்லா பிராண்டாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் வராது. பீட் பண்ணும்போது நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் பொறுத்து ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ட்ரேடில் வந்து மாற்றிக்கலாம். அந்த மாவு பீட்ரு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர் வந்து இந்த அளவுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வந்து தெரியாது பிகினர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து விட்டுறாதீங்க பாதியிலேயே. நீங்கள் கற்றுக்கிட்டது முழுமையாக கற்றுக்கிற வரைக்கும் நல்லா செய்யணும். இந்த மாதிரி வந்தால் போதும். நீங்கள் பேட்டர் வந்து ட்ரேயில் ஊற்றி நம்ம வந்து ஒட்டிச்சில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஆயில் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பாட்டம்லாம் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக்கு ஸ்பாஞ்ச் வந்து ஒட்டாது. ஒட்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டர் ஷீட் இந்த மாதிரி எடுத்து வரும். பட்டர் ஷீட் இதில் போட்டோம் அடியில் பாட்டமில் போட்டு சைட்லேயே வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறோம். சைட்லேயும் கொடுத்துருவோம். அதான் நம்ம கேக்கு வந்து ரெடி ஆகிட்டுன்னு. இந்த மாதிரி வந்து கேக்கு பேட்டர் நம்ம ரெடி பண்ணது வந்து இந்த டின்னில் வந்து இதை போட்டுக்கலாம். நம்ம வந்து டின்னில் இந்த பேட்டர் வந்து மாற்றி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மேலே உள்ளே இருக்கிற பபிள்ஸ்லாம் வெளியே வரும். கத்தாதுமா. இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து அப்படியே இதாக ரவுண்டாக அப்படி சுற்றிட்டோம்னா உள்ள ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அப்படியே உள்ளே வச்சிடலாம். நம்ம வச்சு ரெடி பண்ண வந்து பேட்டர் வந்து ஓடிஜியில் உள்ளே வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சாச்சு. 170 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து உள்ளே வரைக்கும் கேக் நல்லா வந்து ஸ்பாஞ்சு நல்லா வெந்து வரும். இது ஒரு 40 நிமிஷம் டிஸ்டர்பாக பண்ண தேவையில்ல. இடையில ஒரு வாட்டி திருப்பி விட்டுருணும். ஏன்னா ஒரே பக்கம் வந்து ஹீட் ஆகிடுது. எனக்கு அப்படி இந்த இதில் ப்ராப்ளமாக இருக்குது. அதை நான் வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஓடிஜியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஓடிஜிலேருந்து 40 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சுங்க. கேக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுன்னு பார்த்தலாம். நம்ம கேக் பாருங்கள், நல்லா ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கேமரா தெரியுதா இல்லையான்னு தெரியலிங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னா அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா பேக்கரி ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவாங்க. சக்கரை முட்டை கேக் ஜெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. பாருங்கள், கையில் தூக்கி பட்டுருங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சி எவ்வளோ வளைவாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதோ கமெண்ட்டில் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன்.